சபரிமலையில் மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாலை நேரத்திலும் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கார்த்திகை மாதத்திற்கான மகர விளக்கு மண்டல பூஜைக்காக தற்போது சபரிமலை நடையானது திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டுடன் 18ஆம் படி ஏறி சன்னிதானம் வந்து சுவாமி ஐயப்பரை மனமுருகி தரிசனம் செய்து செல்கின்றனர். இன்று வழக்கம் போல ஐயப்பருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தற்போது அபிஷேகமும் நடைபெற்று வருகிறது. இரவு 11 மணி அளவில் ஹரிவராசனம் பாடலுடன் நடை சாத்தப்படும். கடந்த 5 நாட்களில் சபரிமலையில் 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் தரிசனம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பக்தர்களின் பாதுகாப்புக்காக சபரிமலை முழுவதும் பல்வேறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பல்வேறு மருத்துவக்குழும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளனர். அதே போல இங்கு வரும் பக்தர்களுக்கு பிஸ்கட் அதே போல இயற்கை மூலிகை சுக்குநீர் உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. தேவஸ்வம் போர்டு சார்பாக இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் நிற்கும் இடம் சன்னிதானம். இந்த சன்னிதானத்தில் ஐயப்பரை காண்பதற்காக இருமுடி கொட்டுடன் பக்தர்கள் மனமுருகி தரிசனம் செய்து செல்கின்றனர். இங்கு முடிந்த பின்னர் மாளிகைபுரம் சென்று அங்கு மாளிகைபுரத்தம்மனிடம் தரிசனம் செய்த பின்னர் அங்கிருந்து செல்கின்றனர். மேலும் வரும் நாட்களில் பக்தர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்பட்டால் ஸ்பாட் புக்கிங் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவஸ்வம் போர்டு முடிவு தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.